இப்போது அதனையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய குரல் பதிவையும் பார்த்திருப்பீர்கள், அவர் எவ்வாறு ஒரு மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று. அது தொடர்பாக இன்னும் ஒரு விடயத்தை பாருங்கள். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ஆனந்த சௌகரி அவர்கள் ஒரு கடுமையான கருத்தை முன்வைக்கின்றார். சுமந்திரன் மீது தாக்குதலுக்கு முற்பட்டார்கள் என்று 4 முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலையை பாருங்கள், அவர்களுடைய இப்போதைய சூழ்நிலையை பாருங்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கையில்லாமல் இருந்தவர்கள் தாக்குதலுக்கு முற்பட்டார்களா? அவர்களை கண்டாலே எனக்கு நெஞ்சம் பொறுக்குதில்லை என்று ஆனந்த சங்கரி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்கிறார். அவர்களும் முன்னாள் போராளிகள். அதனையும் நீங்கள் இப்போது பாருங்கள். 4 பேர் சுதந்திர கொல்ல போனேன்னு சொல்லி ஒரு 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 மாயை உருவாக்கி அவர்களை மேற்பிடிச்சார். ஆனால் எந்த விதமான ஆயத்தொகையும் பண்ணவில்லை. பிடிக்கல. ஒரு எனக்கு அந்த 5 நாள் பொருவட்ட 4 பேருக்கு ஒரு கையில் ஒரு கையில் இவ்வளோ மணிக்கட்டுக்கு, மற்ற எதிரிக்கு இந்த தோல் முட்டிலேருந்து கையில். 3ஆம் எதிரி கடைசி காலத்தில் 3 மாதம் சுயநிலவற்றி ஆஸ்பத்திரியில் இருந்தவர். யுத்தம் முடிய நேரத்தில் ஆஸ்பத்திரியில் 3 மாதமே இருந்தவர். 4ஆம் ஆள் அவன் கதையை துவக்கிறோன்னே அழுகிறாருன்னா இந்த பிள்ளை இருக்கிற 3 வயது பிள்ளை ஒன்றுக்கு என்ன ஹோல் இந்த ஹார்ட் இதயத்தில் ஒரு ஓட்டை, அதுக்கு 6 லட்சம் பணம் தேவைன்னு சொல்லி அந்த பொடியனுக்கு நம்பி என்ன சொல்றதே நல்லதான் செம்பை பெற்று பிள்ளை. இந்த 4 பேரையும் பிடிச்சு வச்சுக்கணும். மனச்சாட்சியாண்டு சாமத்துக்கா நான் சுதந்திரத்துக்கு இந்த ஜனாதிபதியே தன்னை கொல்ல வந்தன மன்னிப்பு போட்டு விடுறேன். இது உண்மை கொல்ல முறையில் அவங்க யாரும் பிடிக்கிற ஒரு மன்னர் ஒரு கம்பலகாமம் மற்றும் செம்பியம் பெற்று மற்ற அப்பாவிகள். நான் கேட்கிற சம்பந்தம் சத்தியம் ஒன்று பண்ண நான் பேர மூட மாட்டேன். இந்த பிள்ளைய கொண்டு சத்தியம் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கேன். அல்ல பிள்ளைங்களை கொண்டு சத்தியம் பண்ணி சம்பந்தப்பட்டதாக நான் நம்ப இல்லைன்னு சத்தியம் பண்ணேன். அது சரி. இப்படி ஒரு குற்றவாளியாக இருந்து கொண்டு அப்பாய் மக்களை வதைச்சு கொண்டு அந்த குடும்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நீர் அப்போ ஒரு சமாதானம் பேச எங்களுக்கு. இவர் சமாதானம் பிடிக்க, இவர் நீதிவான். அவர் எங்க வைத்து சொல்லியிருப்பார். சரி, நீங்க சொன்னதெல்லாம் சரி. ஏன்னா நானும் அப்படித்தான் சொன்னால் விடுதலை புலிகள் தான் கூட தமிழ் மக்களை கொண்டு நானும் அப்படித்தான் சொல்லிக்கிறேன்மா, நீங்க அதையே செய்யுங்க. நான் அம்மா கேட்டேன், நீங்க அம்மா மனச்சாட்சியில் போகணும். பிள்ளையோட்டிகள் பிரச்சனை பாவம் அந்த குடும்பங்கள் எப்படி கஷ்டப்படுவேன் தெரிஞ்சிருக்கு. தயவு செய்து அவரை விடுங்கன்னு நான் கேட்டேன். அவருக்கு இந்த சட்டத்தையும் சொன்னேன், இந்த சட்டத்தின்படி விடலாம். அதுக்கு என்றால் ஒரு குழுவாக ஜனாதிபதியை கொண்டு அமைப்பிச்சு ஜனாதிபதியை மூலமாக அவரை விடுவிக்கலாம். அது ஒரு பக்கம் போகும். இப்போ இந்த இது சம்பந்தமாக நான் மேற்கொண்டு கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களை எல்லாருக்கும்